லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. அப்பா அவர் பொற்கொல்லர் தகதகக்கும் மணலில் தங்கத்தை புடம் போட்டுக் கொண்டிருந்தார். தொழிலை கற்றுக் கொண்டிருந்த மகன் கவனச்சிதைவின்றி அதை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆர்வமாய் கேட்டான், அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தங்கத்தை தீயிலிட்டு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நேரமாக தீயிலிட வேண்டும்? முழுதும் சுத்தமாகும் வரை, முழுவதும் பரிசுத்தமாகும் வரை மகனே. பதிலை சுவாசித்தபடியே மௌனமானான் மகன். மனதில் பட்ட சந்தேகத்தை வெளியிட்டான். அப்பா, தங்கம் முழுவதும் சுத்தமாகிவிட்டது, பரிசுத்தமாகிவிட்டது என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது? அதற்கான அளவுகோல் என்ன? வேலையை நிறுத்திவிட்டு கொஞ்சம் நிதானித்துவிட்டு மகத்தான கேள்வி கேட்ட மகனிடம் விளக்கினார் அப்பா. மகனே, தங்கத்தை தீயிலிடு. உள்ளிருக்கும் கசடு பொசுங்கும் வரை தீயிலிட்டு கொண்டே இரு. பிறகு உன்னிப்பாக உற்றுப்பார். மெல்ல மெல்ல அதிலே உன் முகம் தெரிய ஆரம்பிக்கும். எப்போது உன் முகம் தெளிவாக தெரிகிறதோ அப்போது அது சுத்தமாகிவிட்டது என்று அர்த்தம். அதுதான் அளவுகோல். மகனை பண்படுத்தி முடித்தார் அந்த பொற்கொல்ல அப்பா. புடமிடா தங்கம் மணி முடி ஏறாது, நெருப்பின்றி தங்கம் கசடுகளை கரைக்காது, பரிசுத்தமாகாது, உன் முகமும் காட்டாது. சொக்க தங்கம் கூட சொரித்தனமாய்த்தான் காட்டும், உன் முகம் ஒழுங்கில்லை என்றால். பரிசுத்தமான மனசு பரிசுத்தரையே காட்ட வைக்கும். ஆன்மாவின் அகச்சுத்தமும் ஆண்டவனின் பரிசுத்தமும் வெவ்வேறல்ல. கடவுளும் கண்ணாடியும் ஒன்று. முகம் காட்டும் கண்ணாடிதான் முகம் சுளிப்பதில்லை, பாவக்காரன் புண்ணியக்காரன் என்று. வாரம் ஒரு நிகழ்வு. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு
சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? தேசிய பெற்றோர் தினம். தேசிய பெற்றோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று நாடு முழுவதும் மிக உன்னதமாக கொண்டாடப்படுகிறது. நம்மை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி தங்களின் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் நமக்காக அர்ப்பணிக்கும் பெற்றோரின் எல்லையற்ற அன்பு, தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை நன்றியோடு நினைவு கூறும் ஒரு சிறப்பான நாளாக இது அனுசரிக்கப்படுகிறது. ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு வித்திடும் இந்த உன்னத நாளின் கொண்டாட்டம் சமுதாயத்தில் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை உரக்க சொல்வதற்கான மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. பெற்றோர்கள் எப்போதும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் மிக முக்கிய முதல் ஆசிரியர்களாக விளங்குகிறார்கள். ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே தனது பெற்றோரின் மூலமாகவே நல்லொழுக்கம், உண்மை, அன்பு மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகளை தங்களின் பிஞ்சு மனங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிறது. குழந்தைகளின் குணநலன்களை செதுக்குவதிலும் அவர்களை சமூகத்திற்கு பயனுள்ள நல்ல குடிமக்களாக உருவாக்குவதிலும் தாய் மற்றும் தந்தையின் தொடர்ச்சியான நல்ல வழிகாட்டுதலே முதன்மை பங்காற்றுகிறது. ஒரு குடும்பத்தின் வலுவான அடித்தளமாகவும் அதன் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவும் விளங்குபவர்கள் பெற்றோர்களே ஆவர். அவர்களின் எல்லையற்ற அக்கறையும் அன்பான கண்டிப்பும் சரியான வழிகாட்டுதலும் தான் எதிர்காலத்தில் குழந்தைகள் சந்திக்கும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை அவர்களுக்கு தருகிறது. தாய் மற்றும் தந்தையின் தூய்மையான அன்பு என்பது இந்த உலகிலேயே எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத மிக உயர்ந்த அன்பாக கருதப்படுகிறது. அவர்கள் தங்களின் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக தங்களின் சுகங்களை மறந்து உழைக்கிறார்கள். பிள்ளைகளின் முறையான கல்வி, உடல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக பெற்றோர்கள் தங்களின் வாழ்நாளில் பல உன்னதமான தியாகங்களை செய்கிறார்கள். தங்களின் ஆசைகளை சுருக்கிக் கொண்டு பிள்ளைகளின் தேவைகளை முன்னிறுத்தி அவர்கள் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு வியர்வையினாலும் தான் ஒரு குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளர்ச்சி பெறுகிறது. குழந்தைகள் வாழ்வில் எட்டும் ஒவ்வொரு சாதனையின் பின்னாலும் பெற்றோரின் உழைப்பும் அவர்களின் தாராளமான ஆதரவும் மறைந்திருக்கிறது. இன்றைய அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நவீன உலகில் இயந்திரத்தனமான வாழ்க்கையின் காரணமாக பெற்றோரின் முக்கியத்துவத்தையும் அவர்களின் அசாத்திய பங்களிப்பையும் பலர் எளிதாக மறந்துவிடுகின்றனர். அத்தகைய சூழலில் இந்த தேசிய பெற்றோர் தினம் என்பது பெற்றோரின் அருமையையும் அவர்களின் தியாகங்களையும் பிள்ளைகளின் மனதில் மீண்டும் ஒரு முறை பசுமையாக நினைவூட்டும் ஒரு உன்னத நாளாக திகழ்கிறது. ஒழுக்கம், நேர்மை மற்றும் சமுதாய பொறுப்புணர்வை வளர்ப்பதில் அவர்களின் பங்கு அளப்பரியதாகும். குடும்பத்தில் எப்போதும் மாறாத அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க பெற்றோர்களின் நற்பண்புகளே அடித்தளமாக அமைகின்றன. அவர்கள் ஒரு குடும்பத்தை எவ்வித பிளவுகளும் இன்றி ஒன்றிணைத்து தாங்கி பிடிக்கும் மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறார்கள். குழந்தைகள் வாழ்வில் பெரிய வெற்றிகளை பெற்று புகழின் உச்சிக்கு செல்லும் போது அந்த பெருமைகளுக்கு பின்னால் தங்களின் தூக்கத்தை தொலைத்த பெற்றோரின் அர்ப்பணிப்பு மட்டுமே முதன்மை காரணமாக இருக்கிறது. வயதான முதிய பெற்றோர்களை கண்ணிமை போல கனிவோடு கவனித்துக் கொள்வதும் அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கு துணையாக இருப்பதும் ஒவ்வொரு பிள்ளையின் தலையாய கடமையாகும். அவர்களை எப்போதும் மதித்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அன்புடன் நடத்த வேண்டும். இன்றைய இளைஞர்கள் தங்களின் பெற்றோர்கள் வழங்கும் அனுபவபூர்வமான அறிவுரைகளின் உண்மையான மதிப்பை உணர்ந்து அவற்றை தங்களின் வாழ்க்கை பாதையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். பெற்றோர்களுடன் அமர்ந்து அன்றாட தரமான நேரத்தை செலவிடுவது குடும்ப உறவுகளை மேலும் பன்மடங்கு வலுப்படுத்த உதவுகிறது. நாம் அவர்களிடம் பேசும் சில அன்பான வார்த்தைகளும் காட்டும் சிறு அக்கறையும் அவர்களுக்கு பேரானந்தத்தையும் மன அமைதியையும் தருகின்றன. பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் லட்சிய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக தங்களின் வாழ்நாளில் எதிர்கொள்ளும் பல பொருளாதார சிரமங்களையும்
மன உளைச்சலையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக தாங்கிக் கொள்கிறார்கள். தேசிய பெற்றோர் தினம் என்பது பிள்ளைகளாகிய நமக்கு நம் பெற்றோரின் அளப்பரிய அன்பிற்கும் தியாகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்துவதற்கும் கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாகும். ஒரு சமூகத்தின் ஆரோக்கியமான முன்னேற்றத்திற்கும் குற்றமில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நல்ல குடும்பங்கள் இன்றியமையாதவை ஆகும். அத்தகைய நற்பண்புகள் நிறைந்த நல்ல குடும்பங்களை உருவாக்குவதில் பெற்றோர்களின் பங்கு சமூக அளவில் மிக முக்கியமானது. குழந்தைகளின் ஆரோக்கியமான மனநலன் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆளுமை வளர்ச்சிக்கு அவர்களின் பெற்றோரின் தூய்மையான அன்பு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பெற்றோர்கள் உருவாக்கும் அன்பான மற்றும் பாதுகாப்பான குடும்ப சூழல்தான் குழந்தைகளை எதிர்காலத்தில் சமுதாயத்தை நேசிக்கும் நல்ல மனிதர்களாக உருவாக்குகிறது. பெற்றோர்களின் மனமார்ந்த ஆசிர்வாதம் என்பது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தகைய சோதனைகளையும் வென்று சாதனை படைப்பதற்கான ஒரு பெரிய தெய்வீக பலமாக எப்போதும் கருதப்படுகிறது. இந்த தேசிய பெற்றோர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல இடங்களில் குடும்ப விழாக்கள், பெற்றோரை கௌரவிக்கும் பாராட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு போட்டிகள் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இத்தகைய நற்காரியங்கள் சிதறி போகும் கூட்டு குடும்ப உறவுகளை மீண்டும் ஒன்றிணைத்து மேலும் வலுப்படுத்துகின்றன. வருடத்தின் ஏதோ ஒரு நாள் மட்டுமல்லாமல் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களை தெய்வமாக மதித்து போற்ற வேண்டும் என்பதையே இந்த உன்னத நாள் நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. முடிவாக, பெற்றோர்கள் என்பவர்கள் இறைவன் மனித குலத்திற்கு வழங்கிய ஆக சிறந்த விலைமதிப்பற்ற மிகப்பெரிய கொடையும் பரிசும் ஆவர். தங்களின் வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளின் நலனையே சுவாசித்துக் கொண்டு வாழும் அவர்களை எவ்வித குறையும் இன்றி இறுதி வரை அன்புடனும் உயர்ந்த மரியாதையுடனும் அரவணைப்புடனும் பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு பிள்ளையின் புனிதமான கடமையாகும். இந்த நன்னாளில் நம் பெற்றோரை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் என்றும் அவர்களின் புகழை பாதுகாப்போம் என்றும் மனதார உறுதிமொழி ஏற்போம். கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. செய்திகள். இறையாட்சி அதிகாரத்திலும் வல்லமையாலும் அல்ல, மாறாக தாழ்மை, பொறுமை மற்றும் அன்பின் வழியே அமைதியாக வளர்கிறது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூலை 19 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, புனித மத்தேயு நற்செய்தியில் இடம்பெறும் கோதுமையும் களைகளும் கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு ஆகிய ஓமைகளை எடுத்துக்காட்டி மனித வரலாற்றிலும் ஒவ்வொரு வாழ்விலும் இறைவன் செயல்படும் விதத்தை அவை வெளிப்படுத்துகின்றன
அளிக்கின்றன என்று குறிப்பிட்டார். இறைவன் தனது வல்லமையை வெளிப்படையாக காட்டாமல் சிறுமையையும் எளிமையையும் தனது அன்பின் அடையாளமாக தேர்ந்தெடுக்கிறார் என்றும், மனிதர்கள் அவரை ஏற்கவும் மறுக்கவும் அவர் சுதந்திரம் அளிக்கிறார் என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மிகச்சிறிய விதை போலவும் மாவில் கலந்த புளிப்பு போலவும் இறை அன்பு அமைதியாக உலகை மாற்றுகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தீமை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் தீமையின் நடுவிலும் இறையாட்சி தொடர்ந்து வளர்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் உணர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இருளிலும் நன்மையை அறிந்து அவசர தீர்ப்புகளை தவிர்த்து இறையருளின் செயல்பாட்டை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் அகந்தை, ஆதிக்க மனப்பான்மை மற்றும் அதிகாரத்தின் மூலம் நம்பிக்கையை திணிப்பதை தவிர்த்து நற்செய்தியை மையமாக கொண்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அழகு, இசை மற்றும் கலை மனிதர்களின் பார்வையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தி துன்பங்கள் நிறைந்த உலகில் நம்பிக்கையை அளிக்கின்றன என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூலை 18 சனிக்கிழமையன்று கோடைக்கால ஓய்விற்காக காஸ்தல் கந்தல்ஃபோவில் தங்கியிருக்கும் திருத்தந்தை அவர்களை கௌரவிக்கும் வகையில் அல்பானோ மறைமாவட்டம் ஏற்பாடு செய்த சிறப்பு இசை கச்சேரியில் உரையாற்றிய போது திருத்தந்தை இவ்வாறு தெரிவித்தார். போர், வெறுப்பு, வன்முறை, வேலைவாய்ப்பின்மை மற்றும் பல்வேறு சவால்கள் உலகை சூழ்ந்துள்ளன என்றாலும் அழகை அனுபவிக்கும் தருணங்கள் மனிதர்கள் ஒன்றிணைந்து நன்மையையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்த முடியும் என்பதை நினைவூட்டுகின்றன என்றும், இசையும் கலையும் மனித ஆன்மாவை உயர்த்தி இறைவனின் படைப்பின் அழகை உணரச் செய்கின்றன என்றும் குறிப்பிட்டார். மேலும் அழகு இதயத்திலிருந்து இதயத்திற்கு பயணித்து மனிதரை இறைவனை நோக்கி உயர்த்துகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அண்மையில் மேற்கொண்ட ஸ்பெயின் திருத்தூது பயணத்தை சுட்டிக்காட்டியதுடன் அந்த பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று மக்களின் பார்வையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்துவதே என்று விளக்கினார். இந்த இசை நிகழ்ச்சியில் வயலின் கலைஞர் மார்கோ ரோக்லியானோ, பியானோ கலைஞர் ரொசானா தோமாச்சி கோல்கார் மற்றும் மாஸ்ட்ரோ பியர் கார்லோ ஒரிசியோ தலைமையிலான முசிசி டி ஃபார்மா இசைக்குழு, நிக்கோலோ பகனினி மற்றும் வின்சென்சோ ஃபெல்லினி ஆகியோரின் புகழ்பெற்ற இசை படைப்புகளை நேர்த்தியுடன் அரங்கேற்றி பார்வையாளர்களை இசை விருந்தில் மகிழ்வித்தனர். போர் காரணமாக துன்புறுவோரையும் உயிரிழப்போரையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்றும், அமைதிக்காக மேற்கொள்ளப்படும் தாராளமான முயற்சிகளுடன் நமது இடைவிடாத இறைவேண்டல்களையும் இணைப்போம் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஜூலை 19 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு வரும் உலகின் பல்வேறு நாடுகளுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்து வருவதாக தெரிவித்தார். உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை தெற்கு ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள், அதற்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து காஸ்தல் கந்தோல்ஃபோ மக்களுக்கும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை, செனகோலா சமூகம், பொக்கோலோரே இயக்கத்தின் புதிய குடும்பங்கள் இயக்கம், APRA கோடைகால பயிற்சியில் பங்கேற்ற மெக்சிகோ மாணவர்கள் மற்றும் கேத்தலிக் வேர்ல்டு வியூ ஃபெல்லோஷிப் குழுவினருக்கு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். உக்ரைனுக்கான தனது பயணத்தின் 3ஆம் நாளில் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் கீவ் நகரில் குண்டுவீச்சால் சேதமடைந்த இடங்களை பார்வையிட்டார். அங்கு அவர் அமைதிக்காக இறைவேண்டல் செய்ததுடன் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆன்மீக உடனிருப்பையும் உக்ரைனிய மக்களுக்கு தெரிவித்தார். தனது அன்றாட பயணத்தின் முதல் நிகழ்வாக 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்து தற்போது சீரமைக்க வரும் புனித நிக்கோலஸ் ஆலயத்திற்கு சென்று பங்கு சமூகத்தினரிடம் இணைந்து இறைவேண்டல் செய்த பேராயர் காலகர் அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் அவர்கள் கொண்டுள்ள ஆழ்ந்த பற்றை பாராட்டினார். மேலும் திருத்தந்தை அவர்கள் உக்ரைனுக்கான ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்து வருவதாகவும் ஒரு நாள் கீவ் நகருக்கு வருகை தர விரும்புவதாகவும் அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற திடீர் வான்வழி தாக்குதலில் அழிவடைந்த தங்களது அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து சேதமின்றி மீட்கப்பட்ட திருக்குடும்பத்தின் திருவுருவ படத்தை நம்பிக்கையின் அடையாளம் என்று குறிப்பிட்டு பங்கு மக்கள் பேராயர் காலகருக்கு நினைவு பரிசாக வழங்கினர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.